மேஷ ராசிக்கு ஒரு நல்ல பூர்வ புண்ணிய பலத்தினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. மூல நட்சத்திரத்திலும் ஒரு நன்மையான நிலையாகவே இருந்தது. போராடத்திலும் ஒரு லாபமான ஒரு நல்ல மேன்மையான பலன்களாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைத்து புது கடன்கள் வாங்கக்கூடிய நல்ல நிலையாக சில விஷயங்கள் இருக்கும். தொழிலுக்கான கடன்கள், பணியில் நல்ல வளர்ச்சி, குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, நீண்ட நாள் விருப்பத்திற்கேற்ற தெய்வ வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. ஆரோக்கியத்திலும் ஒரு முன்னேற்றம், குழந்தைகளுடைய வாழ்வில் வளர்ச்சி, தொழில் லாபம், தொழில் வளர்ச்சி, பணி ஏற்றம். சற்று ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது மட்டும் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. இவர்களுடைய ராசிநாதனும் பணிக்குடைய 6ஆம் அதிபதியும் ஆன அந்த ஒரு சுக்கிரன் சாரத்தில் இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் கண்டிப்பாக பணியிடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நிதானமாக இருப்பது அவசியமான நன்மைகளை கொடுக்கும். பேச்சில் நிதானம், குழந்தைகளிடமும் விட்டு கொடுப்பது, திருமண வாழ்விலும் அனுசரிப்பது ஒரு பாதுகாப்பை இவர்களுக்கு கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல நிலை. மிதுன ராசி நண்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களும் அற்புதமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. இவங்களுடைய குழந்தைகளுக்கும் வெளியூர் வெளிநாடு, சிலர் படிப்பிற்காக, சிலர் வேலைக்காக செல்லக்கூடிய நல்ல நிலை. இதனால் மிதுன ராசிக்கு மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். இவர்களுக்கு கூட சில இடமாற்றங்களும் அதிர்ஷ்டத்தால் சில வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களாகவும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. திருமணமான நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் அனுசரிப்பது உங்களுக்கு ஓரளவிற்கு பாதுகாப்பு. ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருப்பது, அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையே கொடுக்கும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சி. இன்று கண்டிப்பாக பணிச்சுமை அதிகரிக்கும். பிரயாணங்களால் நன்மை, பிரயாணங்களால் சற்று அசதி, சோர்வு கூட ஏற்படும். ஆரோக்கியத்தில் சிறிது அதிக கவனம் தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் தேவை. கடகராசி நண்பர்களுக்கு கூட இன்று அற்புதமான கடன்களால் வீட்டிற்கு தேவையான சில பொருட்கள் சுப விரயங்களாக வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலை. சிலருக்கு இது ஆரோக்கியத்திற்கான மருத்துவ விரயங்களாக ஏற்படலாம். அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சி, தொழில் தொடர்பான புதிய முதலீடுகள் எல்லாமே மனதில் ஒரு தெளிவான ஒரு நிலையை கொடுக்கும். முதலீடுகள் பற்றிய ஒரு தெளிவாக இருக்கலாம். தொழில் தொடர்பான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களாக இருக்கலாம். ஆனாலும் குடும்ப வாழ்வில் அதிக கவனம், அக்கறை தேவை. பேச்சில், உணவில் கண்டிப்பாக அதிக நிதானம் உங்களுக்கு உதவும். கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்திலும் அதிக நிதானத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். ஈகோ கிளாஷ் இல்லாமல், வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பதிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.